ஜாகையில விட்டுட்டு வண்டியை யூட்டன் போட்டிருக்காருங்க. அவர் போர்த்தி கொண்டிருந்த போர்வை விலகி இருக்கு. அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டிரைவ் பண்ணியிருக்காரு. போர்த்தி கொண்டிருக்கிற போர்வை விலகுது. அப்போதான் பாக்குறாங்க இந்த கை இருக்கிற இடத்துல பள்ளம். அந்த பள்ளத்துல முழுக்க ப்ளீட் ஆயிருக்கு. இறங்கும் போது இப்படி எட்டி பார்த்திருக்காரு. மடியில் அவர் கை கிடக்குதுங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல கை இழந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறாங்க அந்த மனுஷன். ஒரு ராணுவ வீரன் போயிட்டு இருக்கும் போது வழியில நிறுத்தி இன்னொருவனுக்காக கொண்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போனான் பாருங்க, அவன் வீரன். அதுக்கு பேருதான் வீரம். யாரையோ கொல்லுவதல்ல வீரம். தன் வலியை சகித்து கொண்டு அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு வினாடி சிந்திக்கிறவன் வீரன். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக தன் முனைப்போடு செயல்படுவன் அல்ல. இந்த உலகத்தில் அந்த முயற்சியினால் அந்த வெற்றியினால் மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்கிறதா? அப்படி ஏறி பார்க்கின்றவன் தான். எல்லாமே மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் சொல்றேன், எங்க பாட்டி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா. அவர் இறப்பதற்கு முன் என் மனசுல பசுமையா இருக்கு. உன்னை கடத்திட்டு போயிடுறேன். ஒருத்தனுக்கு நீயும் கேட்டிருப்ப. இதெல்லாம் சிலபஸ்ல இல்லாம பாட்டி வழியா வரக்கூடிய கதை. பாட்டி இருந்தால் கேட்டு இருப்பாய். அதுவும் கதை சொல்லுகின்ற பாட்டியாக இருந்தால். சீரியலை பார்க்கின்ற பாட்டிகள் இப்பொழுதெல்லாம் கதை சொல்வதில்லை. முதல்ல என் பாட்டி எல்லாம் வந்து கதை சொல்லுவா, நிறைய சொல்லுவா, நிறைய பேசுவா. என்கிட்ட அவ சொன்னா ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான். கேள்விப்பட்டிருக்கியா? அவன் ஒரு மரத்துல நின்று, ஐயோ நல்ல சோறு வந்தா நல்லா இருக்குமே, பிரியாணி அப்புறமா வந்து ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்தா நல்லா இருக்குமே. வந்துருச்சான். சாப்பிட்டானா. நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் போட வந்துருச்சான். எடுத்து குடிச்சானா. நல்ல தூக்கம் வருது. ஒரு கட்டில் இருந்தானா. கட்டில் வந்துருச்சான். கை கால்லாம் அசதியா இருக்கு. ஏன்னா தேவதைகள் வந்துட்டாங்களாம் பிடிக்கிறதுக்கு. தூங்கிட்டான். எழுந்து முழிச்சு பார்த்துருக்கா. நட்ட நடு காடு, கட்டில்ல படுத்துட்டு இருக்கிறான். ஐயோ நாம எப்படி இங்க வந்தோம்? நாய் நரி பேய் பிசாசு வந்து நம்மள சாப்பிட்டுருச்சுன்னா அப்படின்னா, நாய் நரி பேய் பிசாசு வந்து சாப்பிட்டுருச்சான். இப்படி சொல்லுவாங்க ஒரு கதை. ஏன்னா அவன் நின்று கொண்டிருந்தது கற்பகத்தருவுக்கு கீழே. நீ என்ன நினைக்கிறாயோ அது உனக்கு தரும். அவன் என்ன நினைச்சானோ அது தந்துச்சு. உன் கற்பகத்தரு எது தெரியுமா? உன் மனம். உன் மனம் எது நினைக்கிறதோ அது உனக்கு கிடைக்கிறது. நீ நல்லதே நினைக்க வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர, தவறான எண்ணங்களை கொண்டிருந்தால் அதுதான் நிறைவேறுமே தவிர, சரியான எண்ணங்கள் கொண்டு முன்னேறுகின்றவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். என்னுடைய பாட்டி போறம்பக்கல போயிட்டு சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான அத்தனை விழுமியங்களும் வாய்ப்புகளும் இருக்கின்ற பொழுதும் கூட அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாதவர்களை பார்த்து நான் விஷனப்படுகிறேன். சரியாக பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் ஒரு விஷயத்தை எப்படி எதிர்கொள்றது? ஸ்ரீனிவாசன், மிஸ்ஸஸ் ஸ்ரீனிவாசன், சுமதி ஸ்ரீனிவாசன் அவங்க பேரு. அவங்க ஒரு ஆண்டர்பிரனர். ஒரு முறை இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னமா சொல்லிட்டாங்கங்க. எனக்கு பிடிச்சிருச்சுங்க அவங்க சொன்னது. இந்த லேடிஸ் இருக்கிறீங்கல்ல, நமக்கான செய்தி. இந்த குழந்தைகள், பெண்கள் நமக்கான செய்தி. நீங்க அப்ளை பண்ணிக்கணும். இது டைரக்டா நமக்கான செய்தி, உங்களுக்கு இன்டைரக்டான அப்ளிகேஷனுக்கான செய்தி. பாருங்க, ஒரு ஹோட்டல் போயிருக்காங்க. அவங்க ஹோட்டல்ல உட்கார்ந்துருக்காங்க. ஒரு 3 இளம் பெண்கள் ஒரு சேர்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய சாப்பாடு இருக்கு இல்லையா, அங்க எப்படியோ ஒரு கரப்பாம்பூச்சி உயிரோட வந்துருச்சு. உயிரோட ஒரு பொண்ணு கரப்பாம்பூச்சியை பார்த்தோன்னா உவீல்னு கத்தி தட்டுச்சு பாருங்க. அது பறந்து இன்னொரு பொண்ணுடைய துப்பட்டால உட்காந்துருச்சு. அவ எழுந்துருச்சு, துப்பட்டாவை தட்டி அவ கத்தன கத்துல எல்லா ரெஸ்டாரண்ட் ஆட்களும் எழுந்து நின்னுட்டாங்க. இது தட்டுனதுல இது இன்னொருத்தி மேல போய் விழுந்துருச்சு. இது நடந்தது. அப்போ ஒரு வெயிட்டர் வந்திருக்காரு. வெயிட்டர் வந்து என்ன என்ன ஏன் சத்தம்? காக்ரோச் காக்ரோச் கத்துன உடனே அந்த காக்ரோச் வந்து இவங்க சத்தத்துல டேபிள்ல கிடக்குது. அவர் ஒன்னும் செய்யலையாம். நேரா போய் கையில அதை பிடிச்சிட்டு ஜன்னல வெளில போய் போட்டார். அந்த அம்மா நிறுத்தி சொல்லுச்சு, ஒரே காக்ரோச் தான். டேபிள்ல இருந்த போது ஒருத்தி அதை எப்படி எதிர்கொண்டாள், மேலே விழுந்த பொழுது எப்படி அதை எதிர்கொண்டாள், டேபிளில் இருக்கின்ற பொழுது அவள் எப்படி எதிர்கொண்டான், இன்னொருத்தன் எப்படி எதிர்கொண்டான். ஒரே சூழல் தான். யார் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. எப்படி ஒரு கிரைசிஸை சந்திக்கிறது. ஒரு விஷயம் தெரியலையா, புரியல. ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா, இப்போ தேர்ட் இயரா ஃபோர்த் இயரோ புரியலைங்க. 10th ஸ்டாண்டர்ட்லயே புரிஞ்சிருக்க வேண்டியது புரியல. இப்ப என்ன செய்ய சொல்ற?
ஃபெயில் ஆகணுமா? ஆக மாட்டேன். சொல்லிக் கொடு. அதெல்லாம் சொல்லி தர முடியாது. முட்டாளா நீ? 11th ஸ்டாண்டர்ட்லயே தெரிஞ்சுக்க வேண்டிய தியரம் இன்னுமா தெரிஞ்சுக்கல? தெரியலையா? சொல்லிக் கொடு. அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆனா சொல்லிக் கொடு நான் கேட்கிறேன்ல, கை தட்டுறல. இப்படி துணிச்சலா எத்தனை பிள்ளைகள் கேட்கிறீர்கள்? நிறைய பேர் கேட்கறது இல்ல. ஏன் கேட்கறது இல்ல சொல்லவா? இந்த விஷயம் எல்லா குழந்தைகளும் சொல்லுகிறேன், உனக்கும் சொல்லுகிறேன். நான் யாரு? இப்போ ஸ்பீக்கர், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஏன் ஃபியூனரல்ல இருந்த மாதிரியே இருக்கிற? ஆமா தானே? எஸ். ஸ்பீக்கர் அந்த ஸ்பீக்கர் இல்ல. இது என்னது? உன்னுடைய வயசு என்னுடைய பேச்சு அனுபவம்னா இது என்னன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? தெரியணும். சரியா? தெரியணுமா? தெரியும். நான் இங்க நிறுத்திட்டு சொல்றேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால ஒரு புக் படிச்சிட்டு இருந்தேன். அந்த புக்ல ஒரு வார்த்தை வந்தது, வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்ற பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரியல? நிஜமா புரியலீங்க. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்ற பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். எனக்கு புரியவே இல்லை. இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன், புரியுதா பார்? இப்போ உங்க ஹெட் மாஸ்டர் இருக்கிறார்ல, திருநாவுக்கரசு சார், நல்ல மனுஷன், சைலண்டா தானே இருக்காரு. ஏதோ ஆர்ப்பாட்டம் இருக்குது. வந்தாரு, சூப்பரா டீ எல்லாம் கொடுத்தாங்க. டீ எல்லாம் குடிச்சிட்டு எல்லாரும் முன்னால போயிட்டாங்க. அவர் பின்னால மாட்டினார். இங்க வரும்போது அவர்கிட்ட என் மனசுல ஒரு கேள்வி. என்ன கேள்வினா, 25-30 வருஷம் பேசுறோம், மைக் நான் என்னன்னு தெரியல. இந்த பிள்ளைங்க வேற நம்பி நம்ம கிட்ட பேச்சு கேட்கறதுக்காக வந்திருக்குதுங்க. அது வேற ஸ்கூல் பிள்ளைங்க வேற காத்திருக்குதுங்களாம் பேச்சு கேட்க. என்னான்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு திருநாவுக்கரசர் சார் கிட்ட நான் கேட்டேன். சார் ஒரு டவுட் சார். என்ன ப்ரொஃபசர் அப்படின்னாரு. சார் என் முன்னால நான் போய் நின்ன உடனே கருப்பா ஏதோ வைக்கிறாங்க சார். அதெல்லாம் வைக்க மாட்டாங்க மேடம், பயப்படாம வாங்கினார். இல்ல சார் ஏதோ ஒண்ணு வைக்கிறாங்க சார், அதுக்கு கொண்டெல்லாம் வேற இருக்கு சார். என்னமா சொல்ற? இல்ல சார் அது இருந்தாதான் சார் பேச்சு கேட்கவே வருது. எதை பத்திமா சொல்ற? டைம் ஆயிடுச்சுப்பா, வா போலாம். இல்ல சார் அது சொல்லுங்க, அது பேசினாதான் அடுத்தவங்களுக்கு கேக்குது. டப்புன்னு நின்னாரு, கார்ல ஏற உடல. உள்ள வாங்கன்னார். மைக்கியா கேக்குறீங்கன்னார். ஆமா சார். ஐயோன்னு உட்காந்துட்டார். மைக்னா என்னன்னு தெரியாது? தெரியாது சார். ஐயோ இந்த வெள்ளிங்கிரி சார் என்ன சொல்றது, இந்த நடராஜன் சார் என்ன சொல்றது, மைக்னா என்னன்னு தெரியாத ஒரு பிள்ளைய கூட்டிட்டு வந்து என் பிள்ளைகளுக்கு அறிவு கொடுக்கறதுக்காக பேசுறதுக்காக இங்க நிறுத்தி இருக்கிறாங்களே, என்ன கொடுமை இது. உனக்கு மைக்னா என்னன்னு தெரியாதுன்னாரு. எதுக்குமே டென்ஷன் ஆகாத திருநாவுக்கரசர் சார் டென்ஷன் ஆனார். சார் தெரியாது சார், சொல்லி கொடுங்க சார். முட்டாள் மைக்னா அப்படின்ட்டு எலக்ட்ரான் நியூட்ரான் அதெல்லாம் சொல்லி எனக்கு மைக்னா என்னன்னு சொல்லி தந்தார். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சொல்றேன், புரியுதா பார்? வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கி கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். இவ்வளவுதான். உன் கிளாஸ்ல திட்டுறாங்களா, முட்டாள், பரவாயில்ல சொல்லிக் கொடு. உனக்கு புத்தியே கிடையாது, நீ உருப்பட மாட்ட, பரவாயில்ல சொல்லிக் கொடு. உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன், எழுத விடாத, சொல்லிக் கொடு. நீ ஸ்டாஃப் ரூமுக்கு வா, வரேன், சொல்லிக் கொடு. உன் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வரேன், சொல்லிக் கொடு.